நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1வது வசனம், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அருமை தேவ ஜனமே, நாம் யூத ராஜ சிங்கமாகிய இயேசுவை போல தைரியமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இயேசுவை பாருங்கள், அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மேற்கொண்டார். தைரியமாய் அவர் முன்னேறி சென்றார். சதுசேயர்கள், பரிசேயர்கள் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலடியை தைரியமாக நின்று அவர் ஏசப்பா கொடுத்தார். அருமை தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் தைரியமாய் மேற்கொண்டார். சத்ருவுக்கு எதிர்த்து நின்று அவர் ஜெயம் எடுத்தார். விசேஷமாக சிலுவையை அவர் தைரியமாக, மரணத்தை அவர் தைரியமாக மேற்கொண்டார். தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் நீதிமான்களாய் இருந்தால் இயேசுவை போல தைரியமாய் இருக்க ஆமென் நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த தைரியம் எதிலே வருகிறது? தேவனுடைய வார்த்தையில வருகிறது, ஜெபத்துல வருகிறது, அபிஷேகத்துல வருகிறது. ஆமென். பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன தாவீது, ஸ்தோத்திரம், ஒரு சிறிய தாவீது அவன் மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆமென், தேவனுக்குள் இருந்த வைராக்கியம், நான் யார் என்பதை அறிந்த அந்த அறிவு அவரை, ஆமென், தானியேலை அவன் சிங்க கெபிகளிலே தப்புவித்தது. தாவீதை ஆமென் அந்த கோலியாத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க வைத்தது. ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது பாருங்க, ஒரு மிக தைரியமாய் போய் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலினுடைய இராணுவ படைகள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தாவீது மாத்திரம் சொல்றான், தைரியமாய் போகிறார். ஆமென். பெரிய கோலியாத்து தான், பயப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆனாலும் பயம் இல்லாமல் அவர் தைரியமாய், ஸ்தோத்திரம், எதிர்த்து நிற்கிறார். அவன் ஒரே ஒரு கல் எடுத்து அவர் அடித்த போது மிகப்பெரிய கோலியாத், யாராலும் ஜெயிக்க முடியாது என்று அவன் பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை ஒரே கல்லில் அடித்து அவன் ஒரு தைரியமாய் முன்னேறி சென்று வெற்றி பெற்ற தாவீதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் தன்னுடைய ஜீவிய காலத்துல, ஊழிய காலத்துல தைரியமாய் நிற்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் மரணம் வரும் என்று ஆமென் அவர் நினைத்திருந்தாலும், அவர் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த மரணத்தை எதிர்கொள்ள அவர் தைரியத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆமென், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் ஒன்றை அறிந்து கொள்கிறார்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்துல பல நபர்களை நாம் பார்க்கிறோம், நீதிமான்கள் தைரியமாய் இருந்திருக்கிறார்கள். நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் இன்றைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். தேவ ஜனமே, நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் சிங்கத்தை போல தைரியமாய் இருங்கள். ஆமென். விசுவாசத்துல நிலைத்திருங்கள். மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, நாம் விசுவாசத்துல உறுதியாய் இருப்போம், தைரியமாய் இருப்போம், மேற்கொள்ளுவோம், சத்துருவை ஜெயிப்போம். ஆமென். வியாதிகளை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், சூழ்நிலைகளை ஜெயிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் நீதிமான்களாய் இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உடையவர்களாய் இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம்.